அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிறையடிவினர்களே, நமது வாராந்த மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியிலே அல்லாஹ்வின் கிருபையினால் 232வது வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன். முதலாவது மக்கா முக்கர்ரமா மஸ்ஜித் ஹராமுடைய குத்துபா, இந்த குத்துபா ஷேக் மாஹிர் முஆயிக் அலி ஹஃபிதுல்லாஹ் தந்தார்கள். ஹஜ்ஜுடைய காலங்கள், அல்லாஹ்வுடைய அருள் காற்று வீசும் பருவகாலம் என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் சங்கையான காபத்துல்லாவை ஹஜ்ஜு செய்ய வந்திருக்கக்கூடிய ஹாஜிகளே, அல்லாஹ்வுடைய இறைவனுடைய அழைப்பை ஏற்று மனதைரியம் கொண்டு ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்தவர்களே, உங்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். நீங்கள் வந்தடைந்திருப்பது இதோ கண்ணியமான ஒரு இடம், மகாம் இப்ராஹிம் இருக்கக்கூடிய இடம், ஜம்சம், அல் ஹஜருல் அஸ்வத், அதுபோல் முல்தசம் என்று சொல்லக்கூடிய கண்ணியமான இடங்களை நீங்கள் நோக்கி வந்திருக்கிறீர்கள். அங்கெல்லாம் கண்ணீர்கள் வடிக்கப்படும், அந்தஸ்துகள் உயர்த்தப்படும், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அதேபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய கிரியைகளை சம்பூர்ணப்படுத்துவதற்கும் பாக்கியம் அளித்து அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இஸ்லாமிய சமூகமே பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தை பாதுகாக்கும் பொறுப்பை எடுத்திருக்கிறான். அதுக்குரிய காரணிகளாக அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் எடுத்திருக்கிறான். எனவே மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் கடமையாக்கிய மார்க்க சின்னங்கள், அடையாள சின்னங்கள் பாதுகாக்கப்படும் காலமெல்லாம் தீன் பாதுகாக்கப்படும். எனவே அது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்ற கடமையான அடையாள சின்னங்களை மதிப்பது உள்ளத்திலே தக்வா இருப்பதற்கான ஒரு அடையாளம். யார் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை மதிப்பார்களோ அது உள்ளங்களுடைய தக்வாவிலிருந்து தக்வா இருப்பதனால் ஏற்படுகின்ற ஒரு தன்மை. ஹஜ் 32வது வசனம். அதே போன்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலை மாலை அடைகிறோம் அல்லாஹ்வுடைய ஏதோ ஒரு அடையாள சின்னங்கள், அல்லாஹ்வுடைய சங்கையான விடயங்கள் மீது. 2 ஷஹாதத்து கலிமாக்கள் இருக்கின்றன, இஸ்லாத்துடைய நிபந்தனைகள், அதே போன்று இஸ்லாத்துடைய அடையாள சின்னம். அதான் பாங்கு சொல்வது தொழுகையுடைய அடையாள சின்னம், ஜக்காத், அதே போன்று நோன்பு இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்களில் ஒன்று. எனவே மிக உன்னதமான மகத்தான அடையாள சின்னங்களிலே ஒன்றுதான் ஹஜ் உம்ராக்களுடைய அந்த கடமையிலே பொருந்திருக்கின்ற இஸ்லாத்துடைய அடையாள சின்னம். எனவே இடம் சம்பந்தப்பட்ட அடையாள சின்னங்களில் தான் மினா, அரஃபா, முஸ்தலிஃபா, சஃபா, மர்வா, மகாம் இப்ராஹிம், முல்தசம், அல்லாஹ்வுடைய கண்ணியமான வீடு, எப்படியான சங்கையான புனித ஸ்தலம், தேவாலயம். அதில் ஒரு தொழுகை தொழுதால் அதில் ஒரு தொழுகை தொழுவது 1,00,000 தொழுகைகள் தொழுவதற்கு ஈடான நன்மை கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கண்ணியம், அல்லாஹ்வுடைய மகத்துவம், அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய அன்பு, நிச்சயம் அல்லாஹ் அந்த காபத்துல்லாவை தன்னோடு இணைத்து சொல்லியிருக்கிறான். என்னுடைய வீட்டை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளையிலே என்னுடைய வீட்டை தவாஃப் செய்பவர்களுக்கும் அதில் நின்று வணங்கக்கூடியவர்களுக்கும் ருக்கோ சுஜூத் போன்ற தொழுகையில் வணக்கங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் அங்கு தங்கியிருப்பவர்களுக்கும் சுத்தம் செய்யுங்கள். ஹஜ் 26வது வசனம். எனவே அது பைத்துல்லா, அல்லாஹ்வுடைய சங்கையான வீடு. அதன் பக்கம் உள்ளங்கள் ஆசை ஆர்வத்தோடு வருகின்றன. ஆன்மாக்கள் அன்பு மேலீட்டால் வந்து அங்கே தஞ்சம் போகின்றன. அல்லாஹ்வுடைய சங்கையான வீடு அது உண்மையிலே அதனுடைய கண்ணியத்தின் மூலமாக அது இஸ்லாத்துக்கு ஒரு மதிப்பு ஏற்படுகிறது. அதில் காபத்துல்லாவுடைய கண்ணியம் இஸ்லாத்துக்கு ஒரு மதிப்பு ஏற்படுத்துகிறது. அதனால தான் முன்னோர்கள் நல்லடியார்கள் காபத்துல்லா மிகவும் மதித்து கண்ணியம் கொடுத்து நடந்து கொண்டார்கள். மிக உச்சகட்ட கௌரவத்தை அந்த காபத்துல்லாவுக்கு மதிப்பையும் கீர்த்தியும் வழங்கியிருக்கிறார்கள். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அதிலே பல்வேறுபட்ட இரட்டிப்பான கூலிகளை வைத்திருக்கிறானோ, அதே இடத்திலே தவறு செய்கின்ற பொழுதும் தண்டனையும் பாவமும் அதுக்கேற்றவாறு கடினமாகத்தான் இருக்கும், கடுமையாக இருக்கும். அதுக்கேற்றவாறு தான் அல்லாஹ் தண்டிப்பான், குற்றம் பிடிப்பான். மக்கா முழுக்க அது புனித ஸ்தலம்தான், ஹரம் ஷரீஃப் தான். அதனுடைய கண்ணியம் அது பூர்வீகமானது. புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் வானங்கள் பூமியை படைத்த நாளிலிருந்து மக்காவை புனித பூமியாக்கியிருக்கிறான், புனித ஸ்தலம் சங்கையாக்கியிருக்கிறான். எனவே அல்லாஹ் அதை சங்கைப்படுத்தியதன் மூலம் அதில் தடுக்கப்பட்ட விடயங்களை தவிர்த்து கொண்டு அதை கண்ணியப்படுத்துவது கியாமத் நாள் வரைக்கும் தொடர வேண்டும். அதனுடைய வேட்டை பிராணிகள் விரட்டி பிடிக்க வேட்டையாடப்பட முடியாது. அதனுடைய முட்கள் கூட பறிக்கப்பட முடியாது அனாவசியமாக. அதே போன்று அதனுடைய எந்த விதமான காணாமல் போன பொருட்கள் கூட எடுத்து யாரும் பாவிக்க முடியாது. அதை அறிவித்து விளம்பரப்படுத்தி உரியவர்கள் யாரும் வராத பொழுதுதான் கூடுமே தவிர மற்ற பிரகாரம் அவருடைய செடி கொடிகள் மரங்கள் பிக்கப்பட முடியாது.
அப்படி அந்த அளவுக்கு ஒரு மரத்தில் உள்ள முல்லை கூட உடைக்க பிக்க முடியாது. அந்த அளவு எல்லாமே மதிக்கப்பட வேண்டியது. நிச்சயமாக மக்களுக்காக பூமியில் அமைக்கப்பட்ட முதல் தேவாலயம், முதல் புனித ஸ்தலம் அது மக்காவில் இருக்கின்ற பரக்கத் பொருந்திய அந்த புனித ஸ்தலம் மக்கள் அகிலத்தார்களுக்கு நேரொலியாக அமைக்கப்பட்ட அந்த காபத்துல்லா. அதிலே அல்லாவுடைய தெளிவான பல அத்தாட்சி இருக்கின்றன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்காம் என்று சொல்லக்கூடிய காலச்சி அவர்கள் நின்று அந்த காபத்தில் கட்டம் எழுதப்பட்ட காலச்சி இருக்கிறது. அவர் நின்று அந்த பணியை செய்தது அவருடைய அடையாளம். அதேபோல் யார் அந்த மக்காவுக்குள் நுழைந்து கொள்வாரோ, அந்த வீட்டுக்குள் காபத்துல்லாவுக்கு நுழைந்து கொள்வாரோ, அவர் அஃபையும் பெற்றவராக மாறிவிடுவார். ஆலயம் 97 வசனத்தை ஓய்னார்கள். மூமின்களை பொதுவாக அல்லாவுடைய அடையாள சின்னம் கொண்டு தான் அரஃபா மைதானம், அரஃபாவுடைய நாளிலே ஹாஜியார் கூடக்கூடிய இடம், அது உண்மையிலே வாக்களிக்கப்பட்ட ஒரு நாள், அது உண்மையிலே அது வாக்குறுதி நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு நாள். அல்லாஹ் ஆதமுடைய மக்களிடம் அல்லாஹ் வாக்குறுதி வழங்கி அல்லாஹ் வாக்குறுதி பெற்ற நாள், நாங்கள் வாக்கு கொடுத்த நாள். அஹ்மது ரஹிமுல்லாவுடைய முஸ்னத் என்ற கருத்தில் பரிச்சயப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உடன்படிக்கை, ஒரு வாக்குறுதி எடுத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பிச்சலங்களிடமிருந்து, அதாவது அரஃபாவிலே வைத்து. அல்லாஹ் அவருடைய முதலிருந்த ஒவ்வொரு பின்னர் படைக்க இருக்கின்ற எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் வெளியாக்கி அவர்களுக்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் அணுக்கள் போன்று பரவி கிடக்க வைத்து பரத்தி வைத்து நேருக்கு நேர் பேசினான். அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப் அல்லவா, நான் அல்லவா உங்களுடைய ரப்பு. நாங்கள் எல்லோரும் சொன்னோம், ஆம் நீதான் எங்களுடைய ரப்பு இரட்சகன், நாங்கள் சாட்சி சொல்கிறோம். இப்படி சொல்லிவிட்டு இதை விட்டு நாங்கள் பொடுபோக்காக இருந்தோம் என்று நீங்கள் கியாமத்தால் சொல்லிவிடக்கூடாது. இந்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும். அரஃபாவுடைய நாளில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் அவனுடைய அருள் நம்மை நெருங்கி வருகிறது. அல்லாஹ் மனிதர்களுக்கு நெருக்கமாக வந்து கண்ணியமான முறையில் மகத்துவமான இறைவன் அந்த அரஃபா மைதானத்தில் நிற்கின்ற மக்களை பார்த்து மலக்குகளிடம் பெருமையாக பேசுகிறான். அவர்களை அல்லாஹ் அதிகமாக நரக விடுதலை கொடுக்கிறான். நரக விடுதலை அல்லாஹ் மக்களுக்கு கொடுக்கின்ற நாள் அரஃபாவுடைய நாள். அதில் அரஃபாவுடைய நிற்கக்கூடிய ஹாஜா இருக்கலாம், அரஃபாவிலே தரிக்காத ஏனைய இடங்களில் இருக்கின்ற முஸ்லிமான மூமினான அடியார்களாக இருக்கலாம், எல்லோருக்கும் அல்லாஹ் அதிகமாக நரக விடுதலை கொடுக்கின்ற நாள். எனவே இந்த ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் அரஃபாவில் நிற்கின்ற பாக்கியத்தை அது பெற்று அவர்கள் அதுக்குரிய லாபங்களை ஈட்டிக்கொள்வார்கள், அதுக்குரிய வெகுமதிகளை பெற்றுக்கொள்வார்கள். இஸ்லாத்திற்கு கண்ணியமான கடமையை ஹஜ்ஜை நிறைவேற்றி ஏனையவர்கள் அன்றைய நாள் நோன்பு நோட்பார்கள். அவருடைய நோன்பு 2 வருடங்களுடைய பாவங்களை மன்னிக்கும். அரஃபாவுடைய நோன்பு 2 வருட சென்ற வார ஹுத்பா, நாம் இன்று வெள்ளிக்கிழமை நோட்டிருக்கிறோம். அதேபோல் முஸ்லிம் ரஹிமத்துல்லாஹி ரிவாயத் சொன்னார்கள், அரஃபாவுடைய நாள் நோட்கப்படுகின்ற நோன்பு அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்க நன்மை எதிர்பார்க்கிறேன். 2 வருடங்களுடைய பாவம், அதாவது முந்தைய வருடம், அதுக்கு பின்னால் வர இருக்கின்ற வருடம், முடிகின்ற வருடம், அதுக்கு அடுத்த வருடம் என்று சொன்னார்கள். ஈமானிய சகோதரர்களே, நிச்சயமாக இந்த கண்ணியமான காலங்களை மதிப்பதும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை மதிப்பதை சார்ந்ததாகும். இந்த கண்ணியமான நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சிறந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்து சிறப்புப்படுத்திய நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒல் ஃபஜ்ர் வல் லையாலின் ஆஷிர், ஃபஜ்ர் மீது சத்தியமாக 10 நாட்கள், 10 இரவுகள், 10 நாட்கள் மீது சத்தியமாக, அதாவது ஹஜ்ஜாவுடைய 10 நாட்கள், எல்லா விதமான இபாதத்துகளும் சேர்கின்ற நாள். 5 கடமைகளில் இருக்கின்ற களிமா சொல்லியிருக்கிறோம் முஸ்லிம்களுக்கும், தொழுகை, அதே போன்று நோன்பு, அரஃபாவுடைய நோன்பு சுன்னத்தான் நோன்பு பிடிக்கிறோம். இந்த ஹஜ்ஜுடைய 9 தினங்கள் நோன்பு நோன்பு சுன்னத். எனவே நோன்பு ஹஜ்ஜுடைய அமல், இஸ்லாத்துடைய 5 கடமைகள் ஒன்றாக நடக்கின்ற ஒரு காலமாக இந்த 10 நாட்கள் இருக்கின்றன. புகாரி ரஹிமத்துல்லாஹி ரிவாயத் சொன்னார்கள், அமல்கள் செய்வதற்கு இந்த 10 தினங்களை விட வேறு எந்த தினங்களும் கிடையாது. கேட்கப்பட்டது யார் சொல்ல, அதில் அல்லாஹ்வின் அதில் போராடுவதுமா அதை விட சிறந்ததா? ஆம், அதை விட சிறந்த ஒரு மனிதர் வெளியாகிறார், பொருளை கலந்து கொள்கிறார், சொத்து செல்வங்களை எடுத்துக்கொண்டு உயிர் எடுத்துக்கொண்டு அது திரும்பி வரவில்லை, ஷஹீதாகிறார். அவரை தவிர மற்ற எல்லா அமல்களும் இந்த காலத்தில் செய்வது சிறந்ததாகும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நல்ல அமல்களையும், தொழுகை, நோன்பு, உறவு இனபந்துக்களை செய்து நடப்பது, சதக்கா கொடுப்பது, குர்ஆன் ஓதுவது, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது, பிறருடைய கஷ்டங்களை போக்குவது, தேவைகள் நிறைவேற்றுவது, ஏன்னா எல்லா விதமான வழிகாட்டுகளும் இங்கு ஆசை ஆர்வம் போட்டிருக்காங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறந்த தினங்களிலே மிக கண்ணியமான அமல்களாக ஹஜ்ஜுடைய அமலை அல்லாஹ் இருக்கிறான். புகாரி முஸ்லிம் ரிவாயத், உம்ரா இன்னும் ஒரு உம்ரா வரைக்கும் இடைப்பட்ட குற்றங்களுக்கு குற்றப்பரிகாரமாகும். ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ், அதுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி கிடையாது என்று ஹஜ்ஜை அல்லாஹ் சிறப்புப்படுத்தியிருக்க அந்த காலத்துடைய அமல்களிலே. எனவே ஹஜ் எப்பொழுதும் அது அங்கீகரிக்கப்படுவதற்கு அந்த அமல் அல்லாஹ்வுக்காக வேண்டிய தூய்மையாக நடக்க வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைகளை பேணி நடக்க வேண்டும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைகளை பேணி பின்பற்றி அழகான கட்டளை நிறைவேற்றுங்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு உட்பட்டுக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று நீங்கள் ஈடேற்றம் பெறுவீர்கள், சொர்க்கத்துடைய பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு ஹஜ்ஜுடைய 26 29 வசனங்களை ஓதினார்கள். நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த காபத்துல்லாவுடைய இந்த இடத்தை நாங்கள் அவர்களுக்கு வசதி வாய்ப்பாக கொடுத்தோம், அவர்கள் இடமளித்தோம்.
எனக்கு எதையும் இணை வைக்கக்கூடாது. என்னுடைய வீட்டை தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு, அங்கே தங்கக்கூடியவர்கள், நின்று வணங்கக்கூடியவர்கள், ருக்கோ சுஜூத் தொழுகையில் ஈடுபடக்கூடியவர்களை சுத்தப்படுத்துங்கள். மக்களுக்கு மத்தியில் ஹஜ்ஜுடைய பிரகடனம் செய்யுங்கள், ஹஜ்ஜுக்காக அறிவியுங்கள், ஹஜ்ஜுக்காக அறிவிப்பு செய்யுங்கள். மக்கள் கால்நடையாக ஒரு மிருகங்களிலே பிராணிகளிலே ஒவ்வொரு திணைகளில் மூளை முடுக்களிலிருந்து வருவார்கள், தொலைதூரங்களிலிருந்து வருவார்கள். அவர்களுக்கு லாபகரமான விடயங்களை அவர்கள் நல்ல பிரயோசனமுள்ள இடங்களில் அவர்கள் சமூகம் அளிப்பதற்காக வந்து இருப்பதற்காக, அந்த இடங்களில் நல்ல அமல்கள் செய்து கொள்வதற்காக, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வதற்காக குறிப்பிட்ட தினங்களில் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய ஆடு மாடு ஒட்டகைகள் போன்ற பிராணிகளை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அவற்றுக்காக அதை அறுத்து குர்பான் கொடுப்பதோடு அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்வதற்கும், அதிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள், குர்பான் மக்கள் கஷ்டமான ஏழைகளுக்கு வறியவர்களும் கொடுங்கள். அதே போன்று அவருடைய கடமைகள் பொறுப்புகள் நிறைவேற்றி அவருடைய நேர்ச்சிகளை நிறைவேற்றி கொள்ளட்டும். அவர்கள் எண்ணியிருந்த உறுதி கொண்டிருந்த அமல்களை நிறைவேற்றட்டும், கடமைகளை நிறைவேற்றட்டும், நேர்ச்சிகளை நிறைவேற்றிக் கொள்ளட்டும். காபத்துல்லா சங்கியான காபத்துல்லாவை தவாஃப் செய்ய வேண்டும், தன்னுடைய கடமைகள் நிறைவேற்ற வேண்டும், நேர்ச்சிகள் நிறைவேற்ற வேண்டும். அதே காபத்துல்லாவை தவாஃப் செய்ய வேண்டும் என்ற அந்த ஆயத்தை ஓதி இஸ்திக்பார் செய்யுமாறு தூண்டி இஸ்திக்பார் செய்து பரக்கத்துக்கு துஆ செய்து, துஆவோடு முதலாவது குத்பா முடித்துவிட்டு குத்பா ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பினங்களை மிக அபூர்வமான மிக வியக்கத்தக்க விதத்தில் படைத்து ஒரு ஒழுங்கு அமைப்பிலே படைத்து சீரமைத்து அவருடைய எல்லா விடயங்களையும் சீரமைத்து ஒருங்கமைத்து ஒரு அழகான ஒரு உறுதிமிக்க ஒரு முறை வண்ணத்தை அல்லாஹ் உலகத்துக்கு ஆக்கியிருக்கிறான், மக்களுக்கு ஆக்கியிருக்கிறான். ஒரு முஸ்லீமுக்கு ஒரு வாழ்க்கை முறையை, ஒரு சட்டத்தை எல்லாம் அமைத்திருக்கிறான். எப்படி இபாதத் செய்ய வேண்டும், எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்ய, எப்படி பண்பாடுகள், குணங்கள், நடத்தைகள் அப்படி இருக்க வேண்டும். இஸ்லாம் ஒரு ஒழுங்கு நெறிப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம். எனவே எல்லாமே ஒரு அழகான ஒரு போங்கிலே அமைப்பிலே நிர்வாக முறையிலே ஒருங்கமைக்கப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அதன் மூலம் தான் லாபங்கள் எங்களுக்கு கிடைக்கும், கெடுதிகள் ஆபத்துகள் நம்ம விட்டும் பாதுகாக்கப்படும், தடுத்து நிறுத்தப்படும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அடியார்கள் மீது பல கடமைகள் இருக்கின்றன, இரவு பகலாக. சில இரவுடைய கடமைகள் பகல் வரைக்கும் பிற்படுத்த முடியாது, பகலுடைய சில கடமைகள் இருக்கின்றன இரவு வரைக்கும் பிற்படுத்த முடியாது. அந்த நேரம் செய்ய வேண்டும், அந்தந்த கடமைகள் அந்த நேரம் செய்ய வேண்டும். ஷரியா எப்பொழுதுமே இபாதத்துகளை கடமையாக்கி இருக்கிறது, அதுக்கு கொடுக்கல் வாங்கலை முறைப்படுத்தி இருக்கிறது. அதே போன்று தவறு நடக்கின்ற பொழுது குற்றப்பரிகாரங்கள், தண்ட குற்றங்கள் கொடுக்கின்ற முறைகள், செலவழிக்கின்ற முறைகளுக்கான வாரி விளங்குகின்ற சதக்காக்கள், தண்டப்படங்கள், தண்ட குற்றங்கள், இதெல்லாம் குற்றப்பரிகாரங்கள் எல்லாம் வைத்திருக்கிறது. ஹஜ் வந்து குறிப்பிட்ட மாதங்கள் செய்வது, குறிப்பிட்ட நாட்கள் சம்பந்தப்பட்டது. அது பல்வேறுபட்ட வணக்க வழிபாடுகளை, கிரியைகளை கொண்டது. பல கால நேரங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு நேரம் குறிப்பிடப்பட்ட வணக்கமாக இருக்கிறது. ஹஜ்ஜிலே பொதுவாக நாம் ஒரு ஒருங்கமைப்பாக சீரமைப்பு, ஒரு கட்டமைப்போடு, ஒரு நுணுக்கத்தோடு செயல்படுகின்ற அமைப்பிலே நம்மை அது நெறிப்படுத்துகிறது. அது இஸ்லாத்துடைய ஹஜ்ஜுடைய அடையாள சின்னங்கள் மூலமாக, கடமைகள் மூலமாக, வாஜிபாத்துகள், ஷர்த்துகள் மூலமாக அது வெளியாகிறது. எனவே அதே போன்று ஈமானி சகோதரர்களே, பொதுவாக ஒரு முஸ்லீமுடைய வணக்கம் வழிபாடுடைய வாழ்க்கையை ஒழுங்கமைப்பதற்கு ஷரியத் கொடுத்த முக்கியத்துவம், அதே நேரம் இஸ்லாம் அந்த மனிதனுடைய பாதுகாப்பு நிம்மதியையும் அது உத்தரவாதம் அளித்திருக்கிறது. அவனுடைய கஷ்டங்களை நீக்குவதையும் பொறுப்பேற்றிருக்கிறது. அவனுக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் பாதுகாப்பதையும் இஸ்லாம் பொறுப்பேற்றிருக்குன்னு சொல்லிவிட்டு, சவுதி அரசாங்கம் இந்த ஹாஜிகளுக்கான செய்கின்ற பணிகள், சேவைகள், பாதுகாப்பு, சுகாதார அந்த சேவைகள், அதேபோல் பாதுகாப்பு சேவைகள், அதுக்கான வசதி வாய்ப்புகள், அதுக்குரிய எல்லா விதமான விடயங்களையும் லேசுபடுத்தி கொடுப்பது, எல்லா விதமான பணிவிடைகளையும் செய்வதை சொல்லி அந்த அரசாங்கத்தை போற்றி புகழ்ந்து துஆ செய்துவிட்டு, சட்ட முறைப்படியே நீங்கள் ஹஜ்ஜுகளை செய்யுங்கள். சட்டத்துக்கு புறம்பாக, அதாவது அனுமதி இல்லாதவர்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு வர வேண்டும், அனுமதியோடு வர வேண்டும். அனுமதி இல்லாதவர்கள் வருவது அது பாரிய குற்றமாகத்தான் கருதப்படும், மற்றவர்களுக்கு அசௌகரியமாக கருதப்படும். எனவே அனுமதி இல்லாமல் நீங்கள் சட்டவிரோதமாக ஹஜ்ஜு செய்ய முனைய வேண்டாம். யாரும் அப்படி நீங்கள் ஹஜ்ஜு செய்கின்ற முயற்சியில் ஈடுபட வேண்டாம். அப்படி மக்களுக்கு சிரமம் கொடுக்க வேண்டாம், அரசாங்கத்துடைய கட்டளைகளை மீற வேண்டாம் என்று சொல்லி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாஜிகளை பாதுகாப்பான, அவருடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக, ஹஜ்ஜை குறிப்பாக ஏற்றுக்கொள்வானாக, ஏனைய அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ஊருக்கு சிறந்த நிம்மதியான பாதுகாப்பான ஆரோக்கியத்தோடு பெரும் நன்மைகளை கொள்ளையடித்தவர்களாக திரும்பிச் செல்ல கிருபை செய்வானாக என்ற துஆவோடு ஸலவாத்து சொல்லி ஸலவாத்துல் ஆயத்தை ஓதி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் மாஹிர் மாய்க்கல் ஹஃபிதுல்லாஹ் தஆலா குத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். விளம்பர இடைவெளி தொடர்ந்து மதீனா முனவ்வராவுடைய குத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.